Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Shalom everybody. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாகும்படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், எப்பொழுதும் சமாதானத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர். ஒருவரும் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே ஆட்கொள்வதாக. இந்த நாளிலேயும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை குறித்து நம்ம எபேசிய நிறுவனத்தின் அடிப்படையிலே நம்ம தியானிக்க போகிறோம். தி கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே இந்த வருகிற நாட்களே நம்ம தியானம் செய்ய போகிறோம். இந்த எபேசிய நிருபத்தை பவுலடியார் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். கட்டுண்டவனாகிய நான் என்று எழுதுகிறார். பவுலடியாருடைய நிருபங்களிலே சில நிருபங்களை the prison epistles என்று அழைக்கிறோம், சிறைக்கூட மடல்கள் என்று. அதேமாதிரி இந்த நிருபமும் கூட சிறையில் இருந்து எழுதப்பட்ட ஒரு சிறையிருப்பின் அந்த சிறை கூட ஒரு மடலாக இருக்கிறது. இந்த எபேசிய நிருபத்திலே ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதனுடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய குணங்களை அந்த குணாதிசயங்களை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக அடிப்படையிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், பைபிளில் இருக்கிற பெயர்களையோ அல்லது இங்கிலீஷ் ஆங்கில பெயர்களையோ வைத்திருப்பதனாலே ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்றோ கிறிஸ்துவர் என்றோ அழைக்கப்பட முடியாது. ஒரு சபையிலே மெம்பராக அங்கத்தினராக இருப்பதனாலேயோ ஒரு சபை கட்டிடத்திலே நடக்கிற ஆராதனையிலே பங்கு பெறுகிறதுனாலேயோ ஒருவர் கிறிஸ்துவர் என்று அழைக்கப்பட முடியாது. சபைகளுக்கோ மிஷனரி இயக்கங்களுக்கோ தொண்டு நிறுவனங்களுக்கோ ஏழைகளுக்கோ நன்கொடைகளை காணிக்கைகளை கொடுப்பதனாலே ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றுவராக மாறிவிட முடியாது. அல்லது கிறிஸ்தவ அமைப்புகளிலே சபையிலே மிஷனரி இயக்கங்களிலே சில பொறுப்புகளை பதவிகளை வகிக்கிறதுனாலே ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றுவராக மாறிவிட முடியாது. அப்படியானால் யார் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர், யார் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படலாம் என்பதை குறித்து தான் இங்கே பவுலடியார் எபேசிய நிருபத்திலே பதிவு செய்திருக்கிற காரியங்களிலிருந்து சிலவற்றை இந்த நாட்களை நம்ம தியானம் செய்ய போகிறோம். நான் முதல்ல சொன்னது போல இது பவுலடியார் சிறைச்சாலையில் இருந்து எழுதுன ஒரு மடல். சோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு சிறைச்சாலையிலே இருப்பது போன்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம். ஒரு ஊரடங்கிலே நீங்கள் நானும் இருக்கிறோம். அப்ப பவுலடியாருடைய சிறைக்கூட மடலை தியானிப்பதற்கு இது நல்ல அருமையான ஒரு காலகட்டம். முழுவதுமாய் நம்ம சிறைக்கூடத்திலே இல்லாவிட்டாலும் ஒரு ஊரடங்குக்குள்ளே இருக்கிறோம், வெளித்தொடர்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாய் நான் கருதுகிறேன். இந்த எபேசிய நிருபத்தை 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் 3 அதிகாரங்களையும் உபதேசங்களாக நம்ம பார்க்கிறோம். முதல் 3 அதிகாரங்களையும் பவுலடியார் உபதேசங்களை அங்கே போதிக்கிறார். சோத்ரம். உபதேசம் அது doctrinal teachings are there in the first 3 chapters. அப்புறம் 4 இருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா there are practical applications. நடைமுறையிலே நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று பவுலடிகளார் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு இணையான சத்தியங்களை நீங்கள் காண வேண்டுமானால் கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது இங்கே எல்லாம் இதுக்கு இணையான சத்தியங்களை பவுலடியார் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இந்த நடைமுறை சத்தியமாய் ஒருவன் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணங்களை நாம தியானிக்க போகிறோம். சோத்ரம். அது நீங்க வேதத்திலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் வச்சிருக்கவங்க நீங்க பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசிய நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே
முதல் 7 வசனங்களை இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். இந்த முதல் 7 வசனங்களும் பாத்திரவான்களாய் நடத்தலை குறித்து பேசுகிறது. பாத்திரவான்களாய் முதலாவது வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்க அதை பார்க்க போறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுமானால் the walk of worthy என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆண்டவர் நம்ம அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்க வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில என்ன குணங்கள் இருக்க வேண்டும், என்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், என்ன அடையாளங்கள் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், முதல்ல சொன்னது போல சிறைச்சாலையில் இருந்து பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று எழுதுகிறார். பவுல் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரோடு கூட மகிமையான வாழ்வை வாழ்ந்தவர், சோத்திரம் அநேகருக்கு கர்த்தரை குறித்து சொன்னவர், அநேகர் கர்த்தரை வளர்வதற்கு காரணமாக இருந்தவர், ஊழியக்காரர்களை உருவாக்குனவர். அவர் நல்ல சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்த மனிதர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த பூமியிலே தோன்றின மனிதர்களிலே மிகவும் மெச்சத்தக்கவர், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் ஆண்டவருக்கு அடுத்து பவுலடியார் தான். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்து சென்றவர், நல்ல முன்மாதிரியை வைத்தவர் போயிருக்கிறார். இங்கே அவர் சொல்றோம், இந்த எபேசிய சபையாருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படிங்கிறார். அவர் கமாண்ட் பண்ண முடியும், கட்டளை போட முடியும். நான் சொல்றேன் இப்படி இரு அப்படின்ட்டு அவர் கட்டளை போட முடியும், நம்மளை கட்டுப்படுத்த முடியும். சோத்திரம். ஆனால் இங்கே அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட முறையிலே எபேசு சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரோடும் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக ஒரு அட்வைஸ் பண்ற ஒரு தொனியிலே, புத்தி சொல்லுகிற ஒரு குரலிலே முதல்ல அருமையாக அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் கட்டளை போட்டேன்னு சொல்லல, மாறாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றேன்ல, நான் சொல்றதை கேளு, இப்படி செஞ்சினா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், உன் நன்மைக்காக இதை சொல்லுகிறேன் என்று நாம நம்ம பிள்ளைகளோட, நம்ம குடும்பத்தாரோட, நம்முடைய சிநேகிதரோட நம்ம புத்தி சொல்றது போல அவர் மிக எளிமையான வார்த்தைகளிலே அவருக்கு பேசுகிறார். சோத்திரம். அவர் ஒரு புத்தி சொல்றார். சிறைக்கூடத்தில் இருக்கிற மனுஷன், வாழ்வின் கடைசி பகுதியில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் இங்க புத்தி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னாரு. என்ன புத்தி சொல்றாருன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படிங்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நாங்கள் நடக்கணும். சோத்திரம். இன்றைக்கு ஒரு டிரைவர் வேலைக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த டிரைவர் அந்த பணியை நிறைவாய் செய்ய வேண்டும் என்று அதை அழைத்தவர், ஒரு அழைப்பு கொடுத்தவர், வேலை கொடுத்தவர் அவர் நினைப்பார். சரியா இருக்கணும். சோத்திரம். ஆசிரியரால் அந்த ஆசிரியர் பணியிலே அவர் சரியா இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற விதத்திலே தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடத்திருப்பதை பொதுவாக நான் சொல்லுகிறேன். பின்னால படிக்கும் போது நன்றாக இது புரியும். நம்ம தேவன் உங்களை என்ன எதற்கு அழைத்திருக்கிறாரோ அதற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் தான் நடக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு தவறான எண்ணம் அப்படின்னா, அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்னமோ ஊழியக்காரங்களுக்கு, அழைப்பு அப்படின்னா போதகர்களுக்கு, அது மிஷனரிமாருக்கு தான் தேவன் அழைப்பு கொடுக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சோத்திரம். இந்த புத்திமதியை யாருக்கு மறுபடியும் சொல்றாருன்னா, ஊழியக்காரங்களுக்கு சொல்லல. ஊழியக்காரங்களே அப்படின்னு அவர் எழுதல. இந்த நிருபத்தை எழுதுனது ஒரு ஊழியக்காரர்கள் எழுதல. தீமோத்தேயுக்கோ தீத்துக்கோ போது எழுதல. இது எபேசு நிருபம் 1ஆம் அதிகாரம்
முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படிங்கிறார். அப்ப எபேசு சபையிலே கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள இருக்கிற விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய வேலையை செய்கிற போதகராய் இருக்கிற மூப்பராய் இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லல. அப்போஸ்தலருக்கு அழைத்து சொல்லுகிறேன், தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறேன், மேய்ப்பருக்கு சொல்லல அவர் சொல்லல. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் அவருடைய ஃபாலோவர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும் போது அவர் சொல்றார், உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எழுதுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் கிறிஸ்து இயேசுவினாலே அவரை பின்பற்றும்படிக்கு, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கும்படிக்கு தேவன் முதலாவது நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த அழைப்பு என்பது தாயினுடைய கற்பத்திலேயே வெளிப்பட்ட ஒன்று. உங்களை அடையும் தேவன் தாயினுடைய கற்பத்திலே தெரிந்து கொண்டார். சோத்திரம். அதனாலதான் இன்னைக்கு அவரை நீங்கள் நானும் பின்பற்றுகிறவர்களாய் இன்னைக்கு மாறி இருக்கிறோம். சோத்திரம். சரி, தொடர்ந்து பாருங்க. இதுல நீங்க இன்னும் நல்லா இதை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அழைத்த தேவன் நம்ம என்ன நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரோ, எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதற்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இங்கே அழைப்பு எதற்கு? அவரை பின்பற்றுவதற்கு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய குடும்பத்திலே அவருடைய அவயவங்கள் ஒன்றாய் நீங்கள் நானும் மாறி இருக்கிறோம். அப்ப இயேசுவை பின்பற்றுவதுன்னு சொன்னாலே இவங்களுக்கு சில குணாதிசயங்கள் தேவையா இருக்கிறது, சில குணங்கள் தேவையா இருக்கிறது. முதல்ல சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால, ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கிறதுனால, ஒரு சபை ஆராதனையில பங்கு பெறதுனால, கிறிஸ்துவ பெயர் சொல்லி பைபிள் பெயரையோ இங்கிலீஷ் பெயரையோ வைக்கிறதுனால, காணிக்கைகள் கொடுக்கிறதுனால, தான தர்மங்கள் பண்றதுனால, கிறிஸ்துவ அமைப்புகளிலே பொறுப்புகள்ல இருக்கிறதுனால நீங்கள் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று பொருள் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட உறவு முறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை பற்றி, அவருடைய இரத்தத்தினாலே கழுவு பற்றி, உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உடைய வாழ்க்கையை வேத வசனத்தின்படி அமைத்துக் கொள்ளும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும். இதை யோவான் மிக அழகா எழுதுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பவுலுடைய ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் யாரோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லுகிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், நம் மனம் திரும்ப வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி வேதவசனம் சொல்கிறபடி ஆண்படி வார்த்தை கீழ்படிந்து முதலாவது நடக்க வேண்டும். அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய், ஒரு தலைவனாய், வழிகாட்டியாய், மீட்பராய், ரட்சகராய், எல்லாவற்றையும் எல்லாமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அவங்க முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அதன் பின்பு தேவனுடைய ஆவியானவராலே யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய், வளர்ந்தவர்களாய், மெச்சூர்பாசனாக அறிவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறது. அந்த வரிசையிலே தான் பவுலடியார் சொல்கிறார், உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். அதான் நீங்க தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே வேத வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு என்று சில குணாதிசயம் இருக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையிலே சில குணங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். சோத்திரம். கிறிஸ்தவம் என்பது ஒரு சுயாதீனமான மார்க்கம், விடுதலையான மார்க்கம். நீங்கள் நானும் யாருக்கும் அடிமைகள் கிடையாது,
ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இடையில எந்த மீடியேட்டருக்கு தேவையில்லை. இடையில என் மூலமா தான் ஆண்டவர்கிட்ட வரணும், என் மூலமா தான் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பாரு. ஸ்தோத்திரம். எனக்கு வரம் இருக்கு, எனக்கு தாளம் இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. தேவன் எல்லா ஜனங்களையும் அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையில் நடக்கிறவர்கள் இயேசுவிடத்துல வரும்போது அவர் பட்சபாதம் இல்லாதவருக்கு, ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், கீழ் நாட்டுக்காரன் மேலை நாட்டுக்காரன், எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறவர் இந்த இயேசு. ஆனா இந்த இயேசு சொல்கிறார், நீங்க எல்லாரும் பிள்ளைகள் எந்த வித்தியாசமும் அல்ல. ஆனா நீங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டுமானால் நீங்க சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரியில வைத்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல ஒரு ஆலோசனையை சொல்கிறார். அப்போ மற்றவங்க வாழுகிற மாதிரி நீங்கள் நானும் வாழ முடியாது, மற்றவங்க பேசுற மாதிரி நீங்கள் நானும் பேச முடியாது, மற்றவங்க சிந்திக்கிற மாதிரி நீங்கள் நானும் சிந்திக்க முடியாது, மற்றவங்களை போல நாம செயல்பட முடியாது. தேவன் நமக்கு என்று ஒரு வித்தியாசமான வேறுபட்ட தனித்துவம் உள்ள மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை உங்களுக்கு எனக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இது வித்தியாசமான வாழ்க்கை, இது ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம். அதே நேரத்தில் இது நமக்கும் ஆண்டவருக்கும் மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். வித்தியாசமான வாழ்க்கை, வேறுபட்ட ஜீவியம். இது துக்கமான வாழ்க்கை அல்ல, இது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல. இது முற்றிலும் சுயாதீனமான ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்க அவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சில பேரு சபைக்கு ஆரம்பத்தில் வரும்போது சொல்லுவாங்க, நல்ல தகுதியே இல்லாத ஆளியா, இந்த ஆண்டவனை தெரிந்து கொண்டா அப்படின்பா. ஆரம்பத்தில் வரும்போது வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே ஸ்தோத்திரம் நம்மளாம் பெரியார் மாதிரி காட்டிக்கிறோம். ஆனா வேத வசனத்தின்படி நம்முடைய அனுபவத்தினாலேயோ நம்முடைய கிரியையினாலேயோ தகுதி உள்ளவர்களாக ஒருபோதும் மாற முடியாது. நம்முடைய கிரியையினாலே தேவன் உங்களை நீதிமானாக்கவில்லை. நம்முடைய செயல்கள்னாலே நீங்கள் நானும் பெரியாரா மாறினதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அவர் பின்பற்றக்கூடிய சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிருபாசனத்தினாலே செல்கிற ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து இல்லாம, கிறிஸ்துவின் வழியிலே இல்லாம பிதாவை யாரும் சேர முடியாது. அவர் தான் பிதாவை சேர்ந்ததற்கு, அதாவது தெய்வத்தை சேர்ந்ததற்கு, திருத்துவத்திலே ஒருவராக இருக்கிற தேவனை கிண்டி சேர்ந்ததற்கு இயேசு கிறிஸ்து தான் வழியா இருக்கிறார். ஆண்டவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரார். அப்ப தேவ சமூகத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லணும்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை பின்பற்ற வேண்டும். இது நம்முடைய கிரியினாலே உண்டாகிற காரியமே அல்ல என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நீங்கள் நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி தேவன் உங்களையும் இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுல அழைப்பு முதலாவதாக வருகிறது. இந்த பாத்திரவான்களாய் நீங்கள் நான் நடந்து கொள்ளுங்க. பாத்திரவான்களாய் நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அழைப்பார்னு சொல்லல. சொல்ற, உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்க நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். அப்ப அழைப்புங்கிறது முதலாவதாக வருகிறது. அப்ப ஆண்டவரை பின்பற்ற அழைப்பை தேவன் உங்களுக்கு எனக்கும் முதலாவதாக கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் நானும் நடந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க இந்த ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பரிசுத்த பவுலடியார் கொலோசையருக்கு எழுதின நிருபம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம்
வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப யாரெல்லாம் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் குணங்கள் என்ன என்று கொலோசையருக்கு அவர் பட்டியலிடுகிறார். நாம இன்னைக்கு எபேசியரை தியானிக்க போறோம். ஆனாலும் மேலோட்டமாய் நான் உங்களுக்கு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது, தேவன் உங்களை அனைவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப உங்களை அனைவரும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்ம வாழ்க்கையில என்ன குணம் காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எதெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க, பெரிய பட்டியல போடுறாரு. என்ன குணம் காணப்படும் அவர் சொல்றாரு? பரிசுத்தரும், முதல்ல பரிசுத்தரும், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இது முதலாவது அவர் சொல்ற கொலோசையிலே சொல்ற காரியம். அதே போல பிலிப்பியர் நிருபத்திலே வாசிக்கும் போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பார்க்கும்போது சோத்ர வாசிங்க ஒருத்தர். சோத்ரம் பிலிப்பியர், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாத்திரவான்களாய், முதல்ல பார்க்கிறோம் அழைப்புக்கு பாத்திரவான்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இங்கே பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொல்றாரு சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்கள் அப்படிங்கிறார். நற்செய்தியை சொல்வதற்கு பாத்திரவான்கள். சோத்ரம், இது இரண்டாவது பாத்திரவான். நற்செய்தியை சொல்வதற்கு சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி இயேசுவை பத்தி நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனா வாழ்க்கை நேர்மாறா இருக்கிறது. பேசுற ஒன்றுக்கும் செய்யற ஒன்றுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகிறது. இங்க தேவனுடைய வார்த்தை சொல்கிறது சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். நற்செய்தி சொல்றீங்களா? அந்த நற்செய்திக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. அது முதல்ல உங்க வாழ்க்கையில வரட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும். நீங்க அதுக்கு பாத்திரவானாய் இருங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க நிறைய விடுதலையின் கூட்டங்கள் நடத்துறாங்க, நிறைய பேர் நடத்துறாங்க. விடுதலை பெருவிழா, விடுதலை உபவாச கூட்டம். நான் பார்க்கறதுல இந்த விடுதலை கூட்டங்கள் நடத்துறதுல பெரும்பாலானவர்கள் கடனுக்குள்ளதான் இருக்காங்க. கடனுக்குள்ள வியாதி இல்லை, வேதனை. அவங்க வாழ்க்கையிலேயே முதல்ல விடுதலை இல்லை. அடுத்தவருக்கு போய் நம்ம விடுதலை சொல்றோம். சொல்ற முதல்ல நீ அதுக்கு அழைப்பு பாத்திரமானாய் நீ நடந்து கொள். அந்த வாழ்க்கையில் விடுதலையை நீ காட்டு. தேவன் எப்படி விடுதலை ஆக்கினார் என்று சொல்லு. அனுபவத்திலே சொல்லு, சாட்சியிலே சொல்லு. சொல்லுங்க, நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் சாட்சி அப்படின்னு சொல்லும் போது கர்த்தரே வைத்தோலியை நீக்கினார், தலைவலியை நீக்கினார் சாத்தியம் இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்க சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்தித்து விட்டு நம்முடைய சொந்த கிராமத்துக்கு போகிறார்கள். சொந்த கிராமத்துல போய் அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னாரு, என்னை பத்தி சொன்னாரு அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்னை குறித்து அவர் சொன்னார் என்ற சாட்சியை நிமித்தம் அன்றைக்கு சமாரியாவிலே அநேக கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் போட்டு. அப்போ சாட்சினா என்னது? கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் மற்றவர்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு இல்ல மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறாங்களே அதுக்கு பேர் தான் சாட்சின்னு சொல்றோம். அப்ப கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கும்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க அநேகர் அண்ணன் ஜெபம் பண்ணாரு, அக்கா ஜெபம் பண்ணாங்க, ஐயா ஜெபம் பண்ணாரு அப்படின்னு மனிதர்களுக்கு மகிமையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன காரியங்களை சொல்லிக்கிட்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது
பேசினாங்க, அனுபவத்தை சொன்னாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, நான் குடியில் இருந்தேன், இந்த குடியை விட்டு விட்டேன், தவறான வாழ்க்கையில் இருந்தேன், மாறி வந்திருக்கிறேன், இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறேன் சொல்றாங்களே, அதுக்கு பேர் தான் சாட்சி. சோத்திரம். நீங்கள் நான் எப்படி இருப்ப யோசித்து பாருங்க. அப்ப அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்களால மாற வேண்டும். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானால் நீங்க சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும். அப்புறம் கொலோசியர் நிருபத்திலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்திற்கு பாத்திரமானாய் நடக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 1:27 வாசிக்கிறோம். இந்த கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு தேவனுக்கு நம்மளை அழைச்சவருக்கு பாத்திரமான நடந்து கொள்ளுங்க. சோத்திரம். நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றோம். அப்ப நம்முடைய தகப்பனார் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்முடைய பயாலஜிக்கல் ஃபாதர், நம்முடைய உலக பிரகாரமான மாம்ச ரீதியான தகப்பனார் இருக்கிறார். நம்ம ஏதாவது தவறு செய்திருக்கோமே ஆனால் அவர் சொல்லுவாரு, ஏண்டா என் கெட்டவரை உண்டாக்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றவர்கள் சொல்லுவாங்க, நீங்க எங்க பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க அப்படின்பாங்க நம்முடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்க ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்ற வேண்டுமானால் இப்படித்தான் நடக்குறியா அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி நீங்கள் நான் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் புத்திமதியாய் இருக்கும். சோத்திரம். அப்போ தேவனுக்கு பாத்திரமானாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாத்திரமானாய், தகுதியாய் நீங்கள் நான் நடந்து கொள்ளணும். சோத்திரம். நீங்க அரசாங்கத்துல சொல்லுகிறோம், ஒரு அரசு அலுவலர் தேவையில்லாம ஒண்ணு சொல்லிட்டா சட்டத்தை மீறிட்டீங்க, நீங்க சரியா இல்லை நம்ம பேசணும். அப்ப ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு நடத்தை விதி இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா நீங்களும் நானும் அது வாழ்க்கையிலே காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. சரி, இது ஆண்டவருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்கிற ஒரு காரியம். அடுத்து பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அகப்படுத்தும் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களின் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இங்க என்ன சொல்றாருன்னா, உங்களை அழைத்த தேவனுடைய வார்த்தைக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். To lead a life worthy of the God who calls அப்படிங்கிறார். உங்களை அழைத்த தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள் என்பதை இங்கே அவர் பேசுகிறார். அப்போ இங்க பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவுலடியார் சொல்றாருன்னா, இது ஏதோ சாதாரண உலக பிரகாரமான ஒரு நீதி போதனை அல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a moral advice. இது ஒரு பைபிள் பேஸ் ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. வேதம் பூர்வமான வேதம் சொல்லுகிற ஒரு புத்திமதி. வெறும் உலக பிரகாரம் நல்ல ஆலோசனை என்ன, வேதம் நமக்கு சொல்லுகிற புத்திமதி என்ன அப்படின்னா, நீங்க உங்களை அழைத்த தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். சோத்திரம். அப்ப தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ எப்படி நடக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலோட்டமாய் ஒரு காரியம் சொல்றேன். இங்க நிறைய பேர் அழைப்பை பத்தி பேசுவோம், ஆனா அழைப்பின்படி நடக்கிறோமா இல்லைன்னா இல்லை. பேசுறது ரொம்ப லேசு, ஆனா அது நடக்கிறது தான் கஷ்டம். என்ன பேசுறோம்
அவர் செய்யவும் உபதேசிக்கவும் துவங்கினார் என்று சொல்கிறார். ஆண்டவர் செய்வார், என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு போதித்தார். சொன்னதை செய்வார், செய்யணும் தான் அவர் சொல்லுவார். இதுதான் ஆண்டவருடைய சோத்திரம், வாழ்க்கையினுடைய அனுபவம். இயேசுவானவர் பூமியில மனுஷனா இருந்த போது அப்படித்தான் செய்தார். இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. பேசலாம், மன்னிப்பை குறித்து பேசுகிறோம், கொடுக்கிறதை குறித்து பேசுகிறோம், பல காரியங்களை பேசுகிறோம். சோத்திரம். இன்னைக்கு பேசுறதுக்கு குறையே இல்லை. இன்னைக்கெல்லாம் நல்ல மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுனால ஊரடங்கு வந்தாலும் வந்தது, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா மீடியாஸ்லையும் நம்முடைய பிரசங்கங்கள்லாம் எல்லா இடத்துலையும் போகுது. அதை பார்த்தோம்னா சில பேர் பேசுறது இவங்க பைபிள் தான் பேசுறாங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. நேர் மாறா பேசுறாங்க, உபதேசங்களுக்கு நேர் மாறா. பைபிளையே படிக்காம எதையாவது ஒரு புத்தகத்தை படிச்சு வந்து பேசுறாங்க. எதையாவது ஒரு சொற்பொழிவாளர்கள் மாதிரி பொழுதுபோக்குக்காக, டைம் பாஸ் பண்றதுக்காக எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை, வேத வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியது. வேத வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் புது வாழ்வை கொடுக்கிற ஒன்று. வேத வசனங்கிறது நம்ம சீர்திருத்த வேண்டிய ஒன்று. வேத வசனங்கிறது நமக்கு எச்சரிக்கையும் தேவன் மேல விசுவாசத்தை வளர்க்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இந்த உலக மயமாக்கலுக்கு ஈடாய் தவறான வழியிலே ஜனங்களை கொண்டு போவதற்கு எத்தனையோ பேர் எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா நேர் மாறா. நம்முடைய தமிழ் புலவர்களே ஒருவர் சீத்தலை சாத்தனார் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த சீத்தலை சாத்தனார் தமிழை தவறாய் பேசினாலோ எழுதினாலோ அவர் கையில வச்சிருக்க எழுத்து ஆணையினாலே தலையில குத்திக்குவார். அவர் தலையில குத்தி குத்தி தலையெல்லாம் சீர்வடிச்சிருந்துச்சான். அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுல. இன்னைக்கு நம்ம சீத்தலை சாத்தனார் மாதிரி இருந்தோம்னா இவங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம தலையிலான காயமாத்தான். அப்படிப்பட்ட பசுத்தவான்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதருக்கு நேர் மாறா பேசுற ஒரு கூட்டம், வேத வசனத்துக்கு நேர் மாறாய் பேசுற ஒரு கூட்டம். இது கடைசி காலம், இது இப்படித்தான் இருக்கும். அவன் தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நல்ல தமிழ்ல பேசுறாங்க, இலக்கிய நயத்தோடு பேசுறாங்க, சொல்லாடலோடு பேசுறாங்க, அப்படிலாம் நினைச்சு மயங்கிடக்கூடாது. என்ன பேசுகிறார்கள், அது வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அவங்க சொல்ற வேத வசனத்துக்கு முன்னும் பின்னும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை கவனித்து படிக்க வேண்டும். கான்டெக்ஸ்டே இல்லாம நீங்க அநேக பேர் பேசுறதை கேட்கிறோம். எதையாவது வச்சு பேசுவாங்க. அவன் ரொம்ப கவனம், என்ன பேசுறது குறித்து, என்ன கேட்கிறது குறித்து கவனம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ என்ன பேசுறோமோ அதை வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். என்ன பேசுறோமோ அதனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலே நடத்தையிலே அது வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ 2வது வசனத்துக்கு வாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கிறிஸ்துவை பின்பற்றுவதனுடைய அடையாளங்கள், அந்த குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவர் சொன்னாரு, உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. சரி, பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப எதுலாம் பாத்திரவானா நடந்து கொள்ளணும், ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்றாரா, எபேசியர் எதுவும் சொல்றாரா அப்படின்னா, இங்க 2வது வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய குணங்கள் என்ன என்று அவர் ஒவ்வொன்றாய் பேசுகிறார். வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். அவன் முதல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு தேவன் அழைத்த அழைப்பின் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு முதல்ல 3 காரியம் நம்மகிட்ட இருக்கணுமா, உடையவர்களாய் நம்ம மாறணுமா. அது என்னது? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமைங்கிறார். இந்த 3 உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும்ங்கிறார். முதல்ல 3 பதாசியம் நமக்கு இருக்கணும்.
அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரௌன்னஸ்க்கு ஆப்போசிட் வேர்டு எதிர்ச்சொல். பெருமைக்கு எதிர்ச்சொல்லுதான் இந்த ஹம்பிள்னஸ், இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிறது. இந்த மனத்தாழ்மை அப்படின்னா ஆங்கிலத்தில் லோலினஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுகிறாங்க. மனசுல ஒரு எளிமையை கடைபிடித்தல். ஸோ நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே மலை பிரசங்கத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். சோத்ரம் 5:5 பாருங்க. சோத்ரம் 5:5 பாருங்க. 5:5 அங்க ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 23:12 வாசிங்க. மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்க தாழ்த்துகிறவன், அங்கே 5:5 சாந்த பத்தி பேசுறார். சாந்த பத்தி 2 பார்க்கலாம். இங்கே தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அப்படின்னா இதான் தாழ்மை. தாழ்மை என்றால் மற்றவர்களுக்கு முன்னால நம்முடைய மனசுல மற்றவர்களை உயர்த்தி நினைக்கிற ஒரு காரணம். இங்க ஒரு, அதாவது இந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு முன்னால நம்ம தாழ்த்துறதுன்னா மற்றவர்களை நம்மளோட கணத்துக்குரியவர்களாய் நினைக்கிற ஒரு அனுபவம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆனா அதே நேரத்துல கவனமா பார்க்கணும், அடிமைத்தனத்திற்கு தேவன் நம்மளை நடத்தவில்லை. அவங்களாம் பெரியவர்கள்ப்பா, நீலாம் ஒண்ணுமே இல்லாதவன், நீ அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக, நீ அவனுக்கு பெட்டி தூக்குறதுக்காக, நீ அவனுக்கு கால வைக்க விடுறதுக்காக நீ இருக்கிறாய், அவர் ஐயானு கூப்பிடு, சாமின்னு கூப்பிடு, அப்படி அர்த்தத்தில் இங்கே அவர் சொல்லல. நல்லா கவனிக்கணும். இது மனதிலே ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களை கனம் பண்ணுவதற்காக, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்காக, அவங்களை உயர்த்தி நினைப்பதற்காக ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தை. அதாவது நமக்கு பெருமை வரக்கூடாது என்பதற்காக. என்ன பெருமை? அவங்களா என்னையா, அவங்களா யாரு, எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள் என்று தலக்கணம் வரக்கூடாது என்பதற்காக தேவன் சொல்ற வார்த்தை. நம்ம வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்னன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் போய்விடுகிறார்கள். ஐயா சாமி அப்படின்னு அப்படி இருக்கும்படி தேவன் உங்களை என்ன அழைக்கல. நீங்க தாழ்மை என்பது மற்றவர்களை கனப்படுத்துவதற்காக, தலக்கணம் இல்லாம நாம வாழ்வதற்காக, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தை. வேதத்துல வாசிக்கிறோம், கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஒரு ஆணுடைய பிள்ளையை பார்க்கமா, ஒரு மூத்தவங்களை பார்க்கமா, உடனே என்ன செய்யணும்? உடனே அவங்களை விஷ் பண்ணணும். அவங்கள கனப்படுத்த வேண்டும், ஆனந்த் பண்ணணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கமா, பெரியவங்க வர்றாங்களா, உடனே எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகள் வர்றாங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, யார் வந்தாலும் சரி, தேவ சாயல படைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது வேதம் சொல்லுகிற ஒரு கடமையாய் நமக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நிறைய பேருக்கு தலக்கம். கொஞ்சம் வளர்ந்துட்டா யாரையும் பிடிக்க முடியுது. நான் ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சத்திய வேதம் சொல்கிறது வெறும் தாழ்மைன்னு சொல்லல, மனத்தாழ்மை அப்படிங்கிற. தாழ்மை எதுல வரணும்? மனசுல. சில பேர் பேச்சுல தாழ்மையா இருப்பாங்க. அப்படின்னா குடிவாங்க, ஊடு எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. ஐயோ அப்படியா இப்படியா அப்படிம்பாங்க. நான் என்ன புள்ளையா? சில பேர் ஜோம் பண்ணும்போது பார்க்கலாம், ஆண்டவரே இந்த புழுவுக்கு அப்படிம்பாங்க, தண்டை புழுவோம், இந்த புழு நான் பூசி அப்படிம்பாங்க ஜபத்துல. ஆனா வீட்டுல மாமியா மருமக சண்டை வரும்போது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை வரும்போது, இந்த புழு பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தையோட வேகமா துடிக்கும். அப்படியே அப்படி வெறும் பேச்சுல பேசுறது. நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறவங்களே, பெத்த கோஷம் சொல்லிக்கிறவங்களே நிறைய பேர் இங்க எப்படிதான் இருக்காங்க, நல்ல வாமா தான் இருக்காங்க. நிறைய பேருடைய குடும்பத்தை கேட்டா அவ்வளவுதான். சாதாரண ஒரு மனுஷனாய் வாழ்வதற்கே தகுதி இல்லாத அநேகர் தங்களுடைய கிறிஸ்தவர்கள் என்றும் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்றும் தவறாய் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆனா சத்திய வேதம் சொல்கிறது மனத்தாழ்மை தேவை. எக்ஸ்டர்னலாக அடுத்தவங்க பார்வைக்கு முன்னால நம்ம தாழ்த்துறது இல்லை, வார்த்தையில தாழ்த்துறது இல்லை, மனசுல இந்த தாழ்மை தேவை, மனத்தாழ்மை. அதுவும் அது
மிகுந்த மனத்தாழ்மை அப்படின்னு. எப்படி மனத்தாழ்மையா? மிகுந்த மனத்தாழ்மை. அப்ப மற்றவங்களுக்கு முன்னால நம்ம எப்படி இன்னைக்கு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாங்க. மிகுந்த மனத்தாழ்மை இருக்கும்படி தேவன் உங்களை என்னையும் இங்க அழைத்திருக்கிறார். சோத்திரம். மிகுந்த மனத்தாழ்மை இன்னைக்கு நமக்கு தேவை. அடுத்த வார்த்தை சாந்தம் அப்படின்னு. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் ஆங்கில வேதாகமத்திலே மீக்னஸ் என்று வாசிக்கிறோம். சில மொழிபெயர்ப்பிலே ஜென்டில்னஸ் அப்படிங்க, ஜென்டில் அப்படின்னு போடுறாங்க. நம்முடைய கேஜேவியில மீக்னஸ் அப்படின்னு போடுறோம். இது வந்து ஆவியிலே சாந்தம். இதைத்தான் பழைய பிரசங்கத்திலே கூட அவர் சொல்றாருல, நீங்க சாந்தம் உள்ளவளா இருங்க அப்படின்னு சொல்றோம். அங்க தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப மனத்தாழ்மை ஒரு ஆளுக்குள்ள இருக்குன்னா, ஒரு ஆள் ரொம்ப மற்றவங்களுக்கு முன்னால தாழ்மையா ஒரு ஹம்பிளா நடந்து கொண்டாரானால் அவர்களுக்கு உயர்வு சீக்கிரத்தில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறார். ஆனா அதே நேரத்தில் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். சோத்திரம். உயர்வுக்கு முன்னானது தாழ்மை, ஆனா நேர் எதிர்ப்பதான் அழிவுக்கு முன்னானது அகங்காரம். சோத்திரம். பெருமை வந்துருச்சா அவங்களோட முடிவு சம்பவிச்சுதான் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பெருமைங்கிறது அன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கு. தேவனோடு இருந்த தூதர்கள் ஒருத்தன், பிரதான தூதர்கள் ஒருத்தன் லூசிபர், அவன் பெருமைப்பட்டான். சோத்திரம். என்னமா இசை வாசிக்கிறேன், என்னமா பாட்டு பாடுறேன், என்னமா வர்ஷிப் நடத்துறேன், நம்ம இவருக்கு இருக்கிறோமா அப்படின்னு நினைச்சான். அங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் பெருமையினாலே அழிந்து போனவர்கள் அநேகர். பிசாசுனாலே விழுந்து போனது போல இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா இப்படி மட்டும் விழுந்தாதான் அதிகம். அப்ப பெருமை வருதுன்னா சம்திங் ராங்கிறத புரிஞ்சுக்கணும். சீக்கிரம் கீழே விட போறோம்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்றார், மிகுந்த மனத்தாழ்மையோட இருங்க. மனத்தாழ்மையோட நீங்க இருந்தீங்கன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர், தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற ஆண்டவர் அப்படின்னு. இன்னைக்கு சில பேரை பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு போனோமா, நான் தான் முக்கியமான இடத்துல இருக்கணும், முக்கியமான பொருட்கள் இருக்கணும், கேட்டு வாங்குவாங்க. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, இல்ல எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, எனக்கு அவசியம் என்ன கொடுங்க கேட்டு வாங்க. பொறுப்பு கிடைக்காத மாட்டாங்க, வேலைகளை கேட்க மாட்டாங்க. அது முன்னால தன்னை காட்டிக் கொள்றத, பெருமையா இருக்கிறத காட்டிக் கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரத்துல அவன் அழிய போறான்னு அர்த்தம். அவன் இருக்கிறது தெரியாம போக போகுதுன்னு அர்த்தம். கவனம். அவன் பெருமை இருக்குமானா அது உடனே மாற்றும். நீங்களும் நானும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது தேவனுடைய கிருபை என்பதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் தான் நம்மளை வைத்து வச்சிருக்கிறார். இமயமலைக்கு மேல போய் நின்றாலும் நம்ம 5 அடினா 5 அடிதான். இமயமலைக்கு மேல நிக்கிறதுனால நம்ம மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. சோத்திரம். கர்த்தர் நம்மளை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அவன் ரொம்ப கவனம். இந்த பேச்சிலே, வார்த்தையிலே, செய்கையிலே, சிந்தனையிலே கவனமா இருக்க வேண்டும். நம்மளுக்கு நமக்காய் உதவி செய்தவர்கள், நமக்காய் கஷ்டப்பட்டவங்க, நமக்காய் ஜெபித்தவங்க, நம்மளை வாழ வச்சவங்க, வழிகாட்டினவங்க, நம்மளை தூக்கி விட்டவர்கள், நம்முடைய உயர்வுக்கு பின்னால் அநேகர் இருக்கிறார்கள். அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. பெருமை உள்ளவங்களா நினைச்சுக்கிட்டு பெருமைனாலே பெரியார் நினைச்சு ஏதாவது பேசணும்னா சீக்கிரத்துல கொடை வண்டி போட்டுவாங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இப்ப சாந்தத்துக்கு வாங்க. இப்ப சாந்தத்தை குறித்து சொல்லும் போது சோத்ரம் 2 தீமோத்தேயுல வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24 25. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும். கர்த்தருடைய ஊழியக்காரன் முதல்ல எப்படி இருக்கணுமா? சாந்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமா? அடுத்த வாசிங்க. போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி. பாருங்க, எதிர் பேசுறவங்க, நமக்கு எதிர்த்து பேசுறவங்க சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக, தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக, பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் சாந்தமாய் உபதேசம் பண்ணணுமா? சோத்திரம்.
எதிர்த்து பேசுறவங்கள, அது என்னது, நம்ம கூட சண்டை பண்றவங்கள, நமக்கு எதிர்த்து பேசுறவங்க கிட்ட எதிர்த்து வழக்காடுன்னு சொல்லல. நீ அந்த 24 அழகா சொல்றாரு பாருங்க, நீ சாந்தம் பண்ணவனாய் சண்டை பண்றவனா இல்லாம அப்படிங்கிறாரு 24. 25 சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கு சண்டை பண்ணாத, வாக்குவாதம் பண்ணாத, மாறாக நீ சாந்தமாய் அவர்களுக்கு மாறுபுறம் சொல்லு, அவங்களுக்கு பதில் சொல்லு. சாந்தமாய் பதில் சொல்லுன்னா, பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற அவங்க, தவறான வழியில இருக்கிற அவங்க, தவறான நம்பிக்கையில இருக்கிற அவங்க, அதிலிருந்து மயக்கம் தெரிந்து வரத்தக்கதாக நீ அப்படி பேசணுங்கிற சொல்றோம். அப்ப சாந்தம் எங்கெல்லாம் தேவைப்படுது பாருங்க. அப்ப சாந்தம் அப்படின்னா நமக்கு திறமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், பொறுப்பு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனாலும் மற்றவங்களுக்கு முன்னால நம்ம தாழ்த்தி ரொம்ப பொலைட்டாக நல்ல வார்த்தையினாலே அவர்களோடு கூட அமைதியாய் சத்தத்தை குறைத்து பேசுகிற ஒன்று. சில பேர் நினைக்கிறாங்க, சத்தமா பேசியாச்சுன்னா அது வல்லமை இருக்கு, சத்தமா பேசியாச்சுன்னா அது அதிகாரம் இருக்கு, சத்தமா பேசினா நம்ம சொல்றதெல்லாம் சரி. அப்படி இல்லையா? அன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி புகையில ஒளிஞ்சிருக்கார். அப்போ பெரிய புயல் உண்டாச்சு, இடி முழக்கம் போல சத்தம் கேட்டுச்சு, பூமி அதிர்ச்சிமா சத்தம் கேட்குது. அதுல எல்லாம் ஆண்டவர் இல்லை. அவன் சத்தம் எட்டி பார்ப்பாரு, ஆண்டவர் இருக்காரா, வந்திருக்காரா, பேசுறாரு, வரவே இல்லை. ஆனா மெல்லிய சத்தம் கேட்கும் போதுதான் கர்த்தர் அதுல இருந்து பேசினார். அதனால சத்தம் பலமா வருது, அதெல்லாம் வல்லமா நினைக்க கூடாது. நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபயர், குவாலிட்டியான மிக்சர், நல்ல மைக் இருந்தா சத்தம் பலமா வரும். சோத்திரம். அதனால அதெல்லாம் வல்லமை நினைச்சிடக்கூடாது. சாந்தமா அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சோத்திரம் மனதில் நல்ல மனங்களோட அவரோட பேசுவேன். சாந்தமான மனநிலை. நான் சின்ன வயசுல பள்ளி நாட்கள் இருக்கும்போது எங்க ஊருக்கு பக்கத்துல சிவகாசியில பஜார்ல ஒரு கடை, ஒரு பெட்டி கடை இருக்கு. அது திருத்தங்கல் ரோடுன்னு நினைக்கிறேன். அந்த பெட்டி கடையில ஒரு பெட்ரோல் பங்க்கு எதுக்க ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில கூட்டி இருக்கும் போது அந்த கதவுலேயே எழுதியிருக்கு, அந்த பெட்டியில எழுதியிருக்கு. என்ன எழுதிருச்சு அப்படின்னா, முடிந்தால் தண்டித்து விடு, முடியாவிட்டால் மன்னித்து விடு அப்படின்னு. முடிந்தால் தண்டித்து விடு, முடியாவிட்டால் மன்னித்து விடு அப்படின்னு. ஒருத்தன் கூட சென்னைக்கு வரனா, நீ உன்னால முடியுமா, அவன் சாதாரண ஆளா போட்டு வெளுத்துட்டு அடிச்சு கோர்ட்டு கூட்டு போ, போலீஸ் கூட்டு போ, என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய், முடிந்தால் தண்டித்து விடு. ஆனா உன்னால முடியலையா, அவன் உன்னை விட பெரியாளா, உன்னால எதுக்கவே முடியாதா, நீ சொல்லு, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், கர்த்தர் பார்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அப்படின்னு உலகம் தான் சொல்றான். ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீ முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கர்த்தர் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சாந்த குணமாய் நீங்கள் நான் பதில் சொல்லும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப சாந்த குணம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை. சாந்தமாய் பேச வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். சாந்தம் எல்லாத்துலயும் சாந்தம் இன்றைக்கு தேவை. கிறிஸ்தவங்க அப்படின்னாலே அவங்க சாந்த குணம் உள்ளவர்கள் என்று பொருள்பட வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம பேசினாலோ செஞ்சாலோ அதுல ஒரு அதிர்வு, அதாவது அதிர்வு என்ன, மனசுல அதிர்வு வர வேண்டும் ஒழிய வெறும் பேச்சுல அதிர்வுகளை உருவாக்க கூடாது. மிருகத்தை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க பார்த்தாலே பயந்துருவாங்க, அவங்க பார்த்தாலே ஒழிச்சுடுவாங்க அப்படின்னு. மிருகத்தை பார்த்தா கூட எல்லாரும் ஒழிஞ்சு தான் செய்வாங்க. ஆனால் நம்ம பார்த்தவனே அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகாரம் உள்ளவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ரொம்ப சோத்திரம் அதிகாரம் உள்ளவர்கள், பொறுப்புள்ளவர்கள் அதிகாரம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. சோத்திரம் நம்மளை பார்த்தவங்க அவங்க பேசாம ஒழிறாங்கன்னா, அவங்க பேசுறதுக்கு தயங்குறாங்கன்னா ஏதோ சம்திங் ராங். ரொம்ப கவனம். மற்றவர்களிடத்துல சொல்ல முடியாததை இவங்கிட்ட போனா சொல்லலாயா அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரும். வீட்டுல பேச முடியாத கூட இந்த சகோதரன் போய் சொன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க என்று ஒரு புரிதல் மற்றவர்களுக்கு நம்மளை கொடுத்து உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட சாந்தம் உள்ள குணம் நமக்கு தேவை. அப்ப ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் என்றால் முதலாவது அவனுக்கு மிகுந்த மனத்தாழ்மை தேவை.
அவருடைய அழைப்புக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் மிகுந்த மனத்தாழ்மை தேவை. இரண்டாவது, சாந்த குணம் நமக்கு தேவையா இருக்கிறது. மூன்றாவது அவர் சொல்கிறார் நீடிய பொறுமை அப்படின்னு. பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம ஊருக்குள்ள கூட சொல்றாங்க பொறுத்தவங்க பூமி ஆள்வாங்க அப்படின்னு. பொறுமை நமக்கு தேவை. பொறுக்கும் போது தேவனுக்கு செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம், பொறுமை அப்படின்னா அது கோழைத்தனம் மாதிரி நினைக்கிறோம். அது எப்படி, அவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, நம்ம பதில் பேசி ஆகணும், பதில் நம்ம செஞ்சாகணும் நாம நினைக்கிறோம். ஆனா உலகத்தார் சொல்கிறார்கள் பொறுத்தவங்க பூமி ஆள்வாங்க, பொறுத்தவங்க பூமி ஆள்வாங்க. அப்ப நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட பொறுமையா, நீடிய பொறுமை அப்படிங்கிற. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை நமக்கு தேவை. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்ப பொறுமை உள்ள மனுஷன் தன்னை தாழ்த்தி பொறுமையா இருந்தான் அப்படின்னா கர்த்தர் அவனை கண்டிப்பாக உயர்த்துவார். சில நேரங்களில் உயர்வுங்கிறதுக்காக பொறுமை இல்லாம அவசரப்பட்டு நம்மளே ஏதாவது செய்கிறோம். சோத்திரம். நம்ம கூட அவங்களும் சாதாரண விசுவாசியா இருந்தாங்க, நம்மள மாதிரி தான் அவங்களும் வேலைய ஆரம்பிச்சாங்க, நம்மள மாதிரி தான் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுகிற ஒன்று. எல்லாத்துலையும் வாழ்க்கையில் அவசரம், வேலையில் அவசரம், பேச்சில் அவசரம், பொறுமை இருக்கிறது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க தமிழ் ஆசிரியர் ஒரு காரியம் சொன்னார். ஒரு பேச்சு போட்டி வச்சாங்கன்னா அவரை பேசுறத பொறுமையை குறித்து அவசரப்படக்கூடாது அப்படின்னு பேச வந்தாங்க. அப்ப இலக்கியத்தோடு நல்லா பேசணும் அப்படிங்கிறதுனால பல புராணங்களை, இதிகாசங்களை, தமிழ் கவிதைகள் எல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ கையை காட்டினாங்களா, நேரமாக சீக்கிரம் முடிக்க அப்படின்னு. அப்ப அவர் கடைசியா அவசரப்படே அப்படின்னு சொல்லி முடிக்க வந்திருக்கார். ஆனா நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவசரப்பட்டு, இவர் அவசரப்பட்டு எதை பத்தி பேசுறாரு, அவசரப்படக்கூடாதுன்னு பேசுறவரு இவரு அவசரப்பட்டு அவசர டபேல் அப்படின்னாரு. அவசரப்படேன்னு சொல்ல வேண்டியவர் அவசரப்பட்டு அவசர டபேல் என்று சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. நீங்களாம் அப்படித்தான் நிறைய பேர் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி பல நேரங்களில் அவசரப்படுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவசரப்படுவதனாலே ஆபத்து தான் வருமே ஒழிய நம்ம நினைக்கிற காரியம் நடக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்றாங்க. அவசரத்திலே யோசிக்கும் போது, ஆத்திரத்திலே கோபத்திலே யோசிக்கும் போது நல்ல முடிவை எடுக்கவே முடியாது. பொறுமையாய் இருந்து சிந்திக்கும் போது, பொறுமையாய் இருந்து ஆலோசிக்கும் போது, பொறுமையாய் ஜெபிக்கும் போது, பொறுமையாய் வேதம் வாசிக்கும் போது, பொறுமையாய் அடுத்தவங்க ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் உங்களை என்னையோ சரியான வழியில் நடத்துவார். அப்ப பொறுமை அப்படிங்கிறது நமக்கு தேவை. அது எப்படிப்பட்ட பொறுமையா, நீடிய பொறுமை அப்படிங்கிற. நீடிய பொறுமை நமக்கு தேவை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவசரப்படக்கூடாது. அவசரப்படாம நீடிய பொறுமையோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கிறார். சோத்ரம். இன்றைக்கு நேரம் இதோட முடிய போகிறது. அப்ப இப்போ இதோட நம்ம நிறைவு செய்து கொள்வோம். மீண்டுமாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் இருந்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது எப்படி பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்க பவுலடியார் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு முதல் 2 வசனங்களை மாத்திரம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது 2வது வசனம் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும்ன்றதை குறித்து அவர் பேசுகிறார். ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அவன் ஆண்டவருக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷத்திற்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி பாத்திரமானாய் நடந்து கொள்வதற்கு என்ன சொல்ல வேண்டும்னா அவர் 3 காரியங்களை சொல்கிறார். முதல் காரியம் மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்கிறார். 2வது காரியம் சாந்தம், 3வது நீடிய பொறுமை. இந்த 3 காரியம் இருக்குமானால் நம்ம ஆண்டவருக்கு பாத்திரமானாய் மாற முடியும். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்.
நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மற்ற வசனங்களை நம்ம அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் மாற்றும். எங்க வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு ஏற்றபடி மாற்றி அமைத்துக் கொள்ள, திருத்திக் கொள்ள கர்த்தர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை எங்க வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டும்படியாய் நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமான நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அழைப்பு என்பது ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல, பின்பற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை அறிந்து ஆண்டவரே உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, அவருடைய சொன்னது போல எங்க வாழ்க்கையிலே கர்த்தாவே மிகுந்த மனத்தாழ்மை காணப்படட்டும். ஆண்டவரே, சாந்தம் காணப்படட்டும். ஆண்டவரே, நீதி பொறுமை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகள், மாம்ச சிந்தைகள், ஆலோசனைகள் எல்லாம் இயேசு நாமத்தால் எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, நம்ம சந்திக்கும்படி வாழ்ந்து காட்டுங்கள், பலன் தாரும், கிருபை தாரும். இந்த ஊரடங்கு நாட்களிலே ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் நீர்மைப்படுவீராக. தேவைகளை சந்தையும் காரியங்களை பொறுப்படும் தடைகளெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்த எங்கள் தெய்வம் ஆண்டவரே, வனாந்திரத்திலே மன்னாவை கொடுத்தவர், காளைகளை கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவிற்கு கேரி தான் சண்டையிலே சோதனம் இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்த கர்த்தர் இந்த நாட்கள் அப்படியே ஒவ்வொரு மக்கள் நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நம்ம ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், நீதிமான்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. எங்க தேசத்திலே வேகமாய் பரவுகிற கொடிய நோய் அகற்றப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய இரத்தம் எல்லா இடங்களிலும் தெளிக்கப்படுவதாக. உடைய மீட்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கணத்தையும் மகிமையும் துதிகளையும் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். ஆமென்.